காக்கிநாடாவிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள மோன்தா புயல் விசாகப்பட்டினம் உள்ளிட்ட ஆந்திர கடலோர பகுதிகளில் தொடரும் கனமழை. திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மோன்தா புயலால் திருவள்ளூரில் தொடரும் கனமழை. அத்திப்பட்டு புதுநகரில் கனமழையால் குடியிருப்புகளில் தேங்கிய மழைநீர். சென்னை ஆவடி அருகே திருநின்றவூர் நத்தமேடு ஏரி நிரம்பி குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் பொதுமக்கள் தவிப்பு. மோன்தா புயல் எதிரொலியாக எண்ணூர் காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை, கடலூர், நாகை, பாம்பன் உள்ளிட்ட 7 துறைமுகங்களில் 2ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு. மோன்தா புயல் காரணமாக சென்னை கடற்பகுதிகளில் கடல் சீற்றம். அதிகபட்சமாக 800-ல் 13 சென்டிமீட்டர் மழை பதிவு. வேலூரில் மழைநீருடன் வீடுகளுக்குள் புகுந்த கழிவுநீர். மருத்துவ முகாம் மற்றும் மழைநீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. மேட்டூர் அணையிலிருந்து 15,500 கன அடி நீர் வெளியேற்றம். நீர்வரத்து காரணமாக தொடர்ந்து 120 அடியில் நீடிக்கும் மேட்டூர் அணை நீர்மட்டம். வாலஜாபேட்டை பகுதியில் உள்ள பாலாறு அணைக்கட்டிலிருந்து 9,400 கன அடி நீர் திறப்பு. ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் கனமழையால் ஆரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. ஆண்டார்மடம் தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டதால் கிராம மக்கள் அவதி. சிவகங்கை சிங்கம்புணரி அருகே கழுங்குப்பட்டி ஏரி நிரம்பி மறுகால் பாய்கிறது. அருவி போல கொட்டும் நீரில் பொதுமக்கள் குளித்து உற்சாகம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் கனமழை. திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் குளிப்பதற்கான தடை நீட்டிப்பு. கனமழை காரணமாக வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் கோட்டையின் அகழி முழுவதுமாக நிரம்பியது. ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் புகுந்த மழைநீர்.
திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை பாஜகவின் பகல் கனவு பலிக்காது. வாக்குரிமையை பறிக்கும் SIR பணிகளை கண்காணிக்க திமுகவினருக்கு கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உத்தரவு. பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது. மக்களின் வாக்குரிமையே பறிக்க துணிக்க SIR செயல்பாட்டை விழிப்போட கண்காணிக்கணும். பாஜகவுடன் அதிமுக அமைத்துள்ள கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. வரும் தேர்தல் தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கான தேர்தல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சென்னையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் கபடி வீராங்கனை கார்த்திகா சந்திப்பு. ஆசிய ஜூனியர் கபடி சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கம் வென்றதை அடுத்து வாழ்த்து பெற்றார். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு பொது பிரச்சினைக்காக அறிக்கை வெளியிட்ட தவேக தலைவர் விஜய். மழையில் பயிர்கள் நனைந்து வீணாவதை தடுக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை. கரூர் குற்றத்துக்கு முதன்மை காரணம் விஜய்தான் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. விஜயை CBI வழக்கில் சேர்க்காமல் இருப்பது கூட்டணிக்காகத்தான் என்றும் பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1200 ரூபாய் குறைந்து 90,400க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் விலை 1300 குறைந்தது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் சரிந்தது. 1 கிராம் வெள்ளி 165 ரூபாய்க்கு விற்பனை. மோந்தா புயல் எச்சரிக்கை காரணமாக ஆந்திராவில் இன்று 18 விமானங்கள் ரத்து. இன்று இரவு புயல் கரையை கடப்பதால் மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க அறிவுறுத்தல். டெல்லி விமான நிலையத்தில் விமானம் அருகில் இருந்த பேருந்தில் தீ. பேருந்தில் பயணிகள் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. जाएगा साला फायर ब्रिगेड वाले साला एयरपोर्ट में फायर ब्रिगेड इतना लेट कर अभी तक पता ही नहीं. ஜப்பான் பிரதமர் சனை டகைச்சியுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருதரப்பு பேச்சுவார்த்தை. மறைந்த முன்னாள் ஜப்பான் பிரதமர் அபேயின் கோல்ஃப் விளையாட்டு சாதனம் டிரம்பிற்கு பரிசாக அளிப்பு. துருக்கியில் 6.1 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம். கட்டடங்கள் குலுங்கியதால் 20க்கும் மேற்பட்டோர் காயம். கார்ப்பரேட் ஊழியர்கள் 30,000 பேரை பணிநீக்கம் செய்ய அமேசான் திட்டம். AI பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் செலவை குறைக்க உள்ளதாகவும் தகவல். விலா எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஸ்ரேயாஸ் ஐயரின் உடல்நிலையில் முன்னேற்றம். தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து சாதாரண பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தெய்வ வழிபாடு செய்த நடிகர் அஜித். தல தல என கோஷமிட்ட ரசிகர்கள் பக்தர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என கண்டிப்பு. కొంచెం సైడ్ నిలబడుకోనా. நடிகர்கள் ரஜினிகாந்த், தனுஷ் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். காவல்துறை நடத்திய சோதனையில் மிரட்டல் புரளி என தெரியவந்தது.